ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னா ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களை காட்டும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே குளிச்சுட்டு மார்னிங் துவைச்ச துணியை எடுத்து சேரில் போட்டாச்சு. எல்லார் வீட்லேயும் 2 சேர் இருக்கும். அதில் துவைச்ச துணி மடிக்காமல் இருக்கும். இங்கேயும் அப்படி தான். இது மே மாதம் தான். வெயில் அடிக்கும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக மார்னிங் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. 4 மணி 5 மணிக்கு மேலே மழை வர ஆரம்பிச்சிருது. வெறும் மழை மட்டும் இல்லை, கூட பயங்கரமாக காற்று கூட மின்னலும் சேர்ந்து அதனால அடிக்கடி பவர் கட் ஆகி போயிருது. அதனால இப்பெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா 6 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு 4 மணிக்கு மேல இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டீ காஃபி இதெல்லாம் குடிக்காதனால பால் மட்டும் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு காய வச்சுட்டேன். மார்னிங் சமைச்ச பாத்திரம் சாப்பிட்டது எல்லாமே அப்பவே கையோட கழுவி போட்டு மதியம் சாப்பிட்டது மட்டும் ஈவினிங் கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ஆரஞ்சு பழம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவுதான் பார்த்து வாங்கினாலுமே புளிப்பா இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஆனா இப்ப வாங்குற ஆரஞ்சு எல்லாமே ஒரு துளியோண்டு கூட புளிப்பு இல்ல, இனிப்பு வந்துட்டு ஓவரா இருக்கு. 1/2 கிலோ ஆரஞ்சு வாங்குறோம் அப்படின்னா 1-2 பழம் புளிப்பா இருக்கும், வேறாதான் புளிப்பு இல்லாம இருக்கும். ஆனா இப்போ 1 கிலோ வாங்கினாலுமே அம்புட்டு பழமும் இனிப்பா இருக்கு. அது எப்படி திமிங்கலாம் அந்த மாட்டா இருக்கு. எப்படியோ தூர போடாம திங்கிற மாட்டா இருக்கு. அது வரைக்கும் சரி. நெக்ஸ்ட் பால் காய வச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை கழுவி எடுத்து வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு கையோட அதையும் கழுவி போட்டு மதிய சாப்பாடுன்னு பார்த்தா எப்பவும் போல வடிச்ச சாப்பாடு. அது கூட கோவக்காய் குழம்பு தேங்காய் அரைச்சு ஊத்தி சூப்பரா குழம்பு டேஸ்ட் வந்துருந்துச்சு. அது கூட அரைக்கீரை வந்துட்டு பொரியல் செஞ்சிருந்தேன். கீரை வந்துட்டு மதியமே காலி பண்ணிட்டோம். கொஞ்சோண்டு சாதமும் இத்தினோண்டு கொஞ்சம் கோவக்காய் குழம்பும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு நான் கோவக்காய் பொரியல் செய்யலான்னு தான் பார்த்தேன். ஒரு 4-5 கோவக்காய் இருந்த காரணத்தினால சும்மாவே நான் செய்யற சட்டியில ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு தோசைக்கும் அது ஊற்றி சாப்பிடலாம். டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருக்கும். 10 ரூபா பால் பாக்கெட் ஒன்று வாங்கி 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் வர மாதிரி கொஞ்சமா தண்ணியை ஊத்திட்டு நாட்டு சக்கரை போட்டேன். ஜஸ்ட் மிஸ். ஒரு கையில போனை வச்சுட்டு இந்த டப்பாவை ஓபன் பண்ணவும் முடியல, சக்கரை வந்துட்டு எடுக்கவும் முடியல. வீடியோ எடுத்து யூடியூப்ல போடணும்னு மட்டும் ஆசைப்படக்கூடாது. தகுந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் இருக்கணும். ப்ராப்ளம் வாங்கி வச்சுக்க முடியாது. நம்ம கூட எப்பவுமே ப்ராப்ளம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். மொக்கையா இருக்குல்ல, இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா வீடியோ மட்டும் ஃபுல்லா பாத்துருங்க ப்ளீஸ். கையில சர்க்கரை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சர்க்கரை டப்பாவோட கவுந்துருக்கும். அப்படியே நமக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டு இந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு. சர்க்கரையை போட்டதுக்கு அப்புறம் கட்டு எறும்பு, இந்த குட்டி எறும்பு இது கிட்ட இருந்து இது காப்பாத்த நாட்டு சர்க்கரைக்கு பாங்கு பண்ணி இந்த டப்பாவை எங்க இருந்து எடுத்தணும் அங்க கொண்டு போய் வச்சிடணும். வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கைக்கு பக்கத்துலயே வச்சுட்டு டக்குன்னு வேற ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னு கீழே விழுந்துரும். அதனாலதான் அந்த இடமும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். வடிகட்டி ஒரு கிளாஸ்ல ஊத்திடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்பவும் ஒரு சட்ட சிக்கல் ஆகி போயிடுச்சு. இப்பவும் ஒரு கையில என்னால ஊத்த முடியல. எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தை காட்டிட்டு ஒரு வழியா குண்டால இருக்கிற பாலை வந்துட்டு சிந்தாமல் சிதறாமல் கிளாஸ்ல ஊத்தி ஃபர்ஸ்ட் எல்லாம் வெள்ளை சக்கரை தான் போட்டு குடிச்சிட்டு இருப்பேன். அதை குடிச்சிட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கும்போது நாட்டு சக்கரை பிடிக்காத மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டு ஒயிட் சுகர் எடுத்துக்கலான்னு பார்த்தா அந்த டேஸ்ட் பிடிக்காம போயிடுச்சு. நீங்களே சொல்லுங்க, ஒயிட் சுகர் நல்லதா இல்ல வந்துட்டு நாட்டு சக்கரை நல்லதா அப்படின்னு. ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கவா, யாராவது உங்களுக்கு பிடிச்சி போய் பேசுறாங்க அப்படின்னா அவங்க சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டோ இல்ல வந்து நேர்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது ஓகே அவங்களா வந்து நம்மகிட்ட பேசுறாங்களே, நம்மள வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல, நம்ம கிட்ட அவங்க உண்மையா இருக்கிறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க, சில விஷயங்களை மறைக்காம பேசுறாங்களே அப்படின்னு நீங்களா நினைச்சிட்டு அவங்க கிட்ட க்ளோஸ் ஆயிராதீங்க. இப்போ பாலை குடிச்சிட்டு அந்த குண்டாவை கழுவலாம். பால் எடுத்துட்டு போயிட்டு ஃபேன் கடியில வச்சுட்டு கையோட அந்த பால் குண்டானையும் கழுவி போட்டுறணும். இதை வச்சுட்டு அப்புறமா கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. குண்டாவில் தண்ணியை விட்டு 2 அலசணும் அப்படின்னா இந்த மாதிரி பளிச்சு நாய் ஒரு குண்டா தானே அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா பாத்திரம் எங்க இருந்து சேருதுன்னே தெரியாது. டக்குன்னு நிறைய பாத்திரம் வந்துடும். இந்த மாதிரி கையோட கழுவி கூடையில கமித்திடணும். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டில் வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மார்னிங்கே இந்த காயை வந்துட்டு அரிஞ்சிட்டு வெயில காய வச்சு, வெண்டைக்காயில வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா, கட் பண்ணி இந்த மாதிரி காய வச்சுட்டோம் அப்படின்னா வாடினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வடசட்டியில போட்டு தனியாக வணக்க வேண்டிய அவசியமே இல்லை. லைட்டாக மட்டும் எண்ணெய் ஊற்றி வணக்கிட்டு அப்படியே குழம்பு கூட்டி வச்சிடலாம். நான் கட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு அப்பையும் நம்ம வைக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரஞ்சு வந்து புளிக்கவே இல்லை அப்படின்னு. அது இது இந்த ஆரஞ்சுலலாம் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா ஒயிட் சுகர் போடவே தேவையில்லை. இந்த பழத்தில் இனிப்பா இல்லை இனிப்பில் தான் இந்த பழமே இருக்கானே தெரியாத அளவுக்கு அவ்வளோ இனிப்பு. அது கூட ஒரு கொய்யாப்பழம், டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். ஆனால் நான் கிடைக்கிறப்ப மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்புறம் டம்ளரில் ஊற்றி வச்ச பால். இந்த 5 ரூபா பண்ணு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இந்த 4 பண்ணு சேர்ந்தது தான் ஒரு பண்ணே 5 ரூபா தான். ஆனால் இந்த 4 பண்ணு 20 ரூபாயா. சாரி, இதில் 5 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் யாரோ பிச்சுட்டு வச்ச மாதிரி அங்கங்க கடிச்ச மாதிரி. ஆனால் அப்போ அந்த ஒரு பண்ணே ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. 2 பேர் சாப்பிடுவோம், இல்லாட்டி 3 பேர் சாப்பிடுவோம். நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா 4 பேர் கூட சாப்பிடலாம். இது ஏதோ 5 ரூபா காயின் மாதிரி உத்துணுண்டா இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா
அப்படின்னா இந்த பன்னு வறுக்கி டீயில் தொட்டு சாப்பிட்ற ஐட்டத்துக்கெல்லாம் மார்னிங் வந்து சண்டை வரும். இது கூட ஒரு 5 ரூபா பிஸ்கெட் வரும். பிஸ்கெட் பேர் கரெக்டாக தெரியல, அதுக்கும் கூட சண்டை வரும். ஈக்குவலாக பிரிக்கணும். ஈக்குவலாக பிரிக்கல அப்படின்னா எனக்கு வேணாம் உனக்கு வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப சண்டை வரும். சாப்பிட்டா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்படி இல்லாட்டி தூக்கி போட்டால் 2 பேரும் சேர்ந்து தூக்கி போட்டுருவோம். அதுக்கும் வீட்டில் திட்டு விழுகும். 2 வாங்கி கொடுப்பாங்க. 2 வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்க சொல்லுவாங்க. நான் அவ்வளோ அழுது புரண்டு சண்டை போட்டு வாங்கினா கூட 2 பிஸ்கெட் 3 பிஸ்கெட் மேலே சாப்பிட மாட்டேன். இந்த பன்னில் வந்து பாதி பண்ணு கூட சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுப்பேன், இல்லாட்டி மறுபடியும் அவன்கிட்டே கொடுத்துருவேன். ஏன்னா இந்த 2வது பிறக்கிற பிள்ளைகளுக்குலாம் கொஞ்சம் கொழுப்பு அதிகம். தானும் திங்காது அடுத்தவங்களையும் திங்க விடாது. இது நான் சொல்லலை, இப்படி எங்கள் வீட்டில் சொல்லி எண்ணெய் திட்டுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. மார்னிங் துவைச்ச துணியெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, சேரில் எவ்வளோ மழை மாதிரி குமிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இனி இதெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும். எப்படி தான் நம்ம வீட்டில் இருந்து இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு கொடுத்தாலுமே அதை எடுத்து போடும்போது கலைக்க தான் போகிறோம். ஒரு நாளைக்கு மட்டும்தான் பீரோ வந்துட்டு நீட்டாக. ஒரு துணி எடுக்கிறோம், அதை நம்ம போட மாட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி மடிச்சு அந்த இடத்துல வைக்க மாட்டோம். எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல டக்குன்னு சொருகி வச்சுட்டு போயிடணும். இதுதானே உலக வழக்கம். இப்படி தான் இருக்கும். கரெக்டாக எனக்கு துணி மடிக்கவும் தெரியாது. எங்கள் அம்மா வந்துட்டு பீரோ வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சூப்பராக மடித்து அதை வந்துட்டு பீரோக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. கைக்கு வந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே தூக்கி பீரோக்குள்ளே வச்சுருவேன். எப்படி எடுக்கும்போது கலைஞ்சு தான் போகும்போது மறுபடியும் எடுத்து மடிச்சு வைக்க தான் போகிறோம். அதுக்கு எதுக்கு அப்படின்ட்டு நான் அப்படியே எடுத்து வச்சுருவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கோவக்காய் குழம்பு இருந்துச்சு. பத்தாது 2 முட்டை மட்டும் இருந்துச்சு. சரி முட்டை மசாலா மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். எப்போது அகலமான வடை சட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு 4-5 பூண்டு. வீட்டில் அத்தனை மசாலா இருந்தாலுமே இதுக்கு என்ன தேவையான மசாலாவோ அந்த மசாலாவை மட்டும் போட்டுக்கலாம். முட்டை மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, லாஸ்ட்டாக கரம் மசாலா எல்லாத்துலேயும் கொஞ்சோண்டு போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு டக்குன்னு கிளறிடக்கூடாது. எல்லாம் பொண்ணு பிள்ளையாட்ட பக்குவமாக அதை வந்துட்டு ஸ்லோ குக்கிங். அதுக்கப்புறம் கீழே உள்ள கிரேவியெல்லாம் எடுத்துட்டு இந்த முட்டை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை வெந்ததுக்கப்புறம் 2 தோசையை ஊற்றிட்டு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.